ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசானில் இன்வென்ட்ரி நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆக்டிவ் ஆகலைன்னா என்ன காரணம்? ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லைன்னா இன்ஆக்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கு பாருங்க, சர்ச் சப்ரஸ்டு அண்ட் இன்ஆக்டிவ் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெயின் ரீசன்னா பிக்சர் மட்டும்தான், வேறு எந்த ரீசனுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகாமல் இருந்ததுன்னா எப்படி அதை ஆக்டிவ் பண்ணுறது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அமேசான் செல்லர் டேஷ்போர்டில் இருக்கோம். இதில் இன்வென்ட்ரி போய்க்கோங்க, மேனேஜ் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்வென்ட்ரி ஆக்டிவ் ஆகலை அப்படின்னாலே மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா பிக்சர் மட்டும்தான். அதாவது இமேஜ் வந்து கிளியராக இருக்கணும், பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து தெர்மாகால் ஷீட் வச்சு எடுத்தாலும் சரி, அல்லது கிரீன் ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஒரு வெள்ளை கிளாத் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஆனால் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கணும். பேக்ரவுண்டில் எந்த விதமான மஞ்சள் கலரோ பச்சை கலரோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ ப்ராடக்ட்டு அப்புறம் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கணும். ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ப்ராடக்டை வந்து துண்டாக காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்டில் எந்த விதமான கலர்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப மெயின். ஸோ இதை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பிராண்ட் நேமும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே நேம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது, எந்த விதத்துலையும் பிக்சர் உடையவே இல்லை. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பிக்சரை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. மீஷோவை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான் வந்து பேக்ரவுண்டை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக அப்ரூவ் பண்ணாதது காரணம் பிக்சராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா டெஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்டு, கீவேர்டு எல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க, ப்ரைஸ் கொடுத்துருவீங்க, நேம் கொடுத்துருவீங்க. ஸோ எல்லா விதமான வேர்டு மூலமாக டைப் பண்ணுற எல்லாமே கொடுத்துருவீங்க. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா பிரச்சனை வரும். ஸோ மித்தபடி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இன்ஆக்டிவில் காட்டுங்க. ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஆக்டிவ் தான் காட்டும், ஆக்டிவ் காட்டாது. ஸோ ஸ்டாக்கை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் ஆக்டிவ் வந்துடும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஆக்டிவ் காமிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து மேலே ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் காமிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணல, இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணல, டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணல, கீவேர்ட் செட் பண்ணல, அப்புறம் மோர் டீட்டெயில் வந்து செட் பண்ணல, அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ பண்ணியும் நீங்கள் ஆக்டிவ் வரல, இன்ஆக்டிவில் காமிக்குது அப்படின்னா அந்த லிஸ்டிங்கை நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு லிஸ்டிங் இங்கே க்ரியேட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி பிக்சர் குவாலிட்டி அப்புறம் டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேர்டு ஃபைலில் நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு கரெக்டான லிஸ்டிங் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்தில் ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை லிஸ்டிங்கை டிலீட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு புதுசாக ஒரு லிஸ்டிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தயங்கவே வேண்டாம். ஸோ ஒருத்தர் லிஸ்டிங் பண்ணோம், அவங்க ஆக்டிவ் பண்ணல அப்படி சொல்லி விட்டுறாதீங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 லிஸ்டிங் நீங்கள் டிலீட் பண்ணிட்டு 11ஆவது லிஸ்டிங் பண்ணாலும் அவங்க ஆக்டிவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ மீஷோவில் வந்து டிலீட் பண்ண முடியாது, அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் கொடுக்க முடியும். ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நீங்கள் டிலீட் பண்ணி எத்தனை லிஸ்டிங்னாலும் கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் லிஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.